ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகா வந்தாலே நீங்கள் வந்து கோவக்காய் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg கோவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நிறைய ஷேப் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இது டேஸ்ட்டே வந்து பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி ஐ மீன் இதோட எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம கத்திரிக்காய்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா நீட்டாக. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சின்ன சின்னதாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக, பிகாஸ் அது ஆல்ரெடி நல்லா ஓவல் ஷேப்பில் ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ ரவுண்டாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 1/2 kg நான் எடுத்துருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் வந்து பிகாஸ் மற்றது ஏதாவது இருந்தால் நம்ம சாப்பரில் போட்டு நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. பட் இது வந்து நம்ம கையில் தான் கட் பண்ணும். ஸோ நீங்கள் முன்னாடி நாள் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சிடலாம். ஐ மீன் மார்னிங் சமைக்கிறதா இருந்தால். ஸோ இல்லை ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து லஞ்சுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக இருக்கும்போது கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. பிகாஸ் அது வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து அழகாக கட் பண்ணி சமைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம க்ளீனிங் மட்டும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1/2 kg நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2-3 கூட எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக நான் கீழே வச்சு கட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் வரல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடாக வரும்னா நீங்கள் எல்லா இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியுமே வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன பீசஸாக. பிகாஸ் நம்ம நீட்டாக ஐ மீன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வதக்கும் போது ஓகே தான். பட் நம்ம ஆல்ரெடி சின்ன சைஸில் தான் நம்ம வந்து கோவக்காய் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன சைஸுன்ற போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் போடுற இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் ஆல்ரெடி நான் வந்து தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஒயிட் அந்த இது இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ சேம் அதே மாதிரி தான் அந்த எட்ஜில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் சைஸ் வந்து, பிகாஸ் பெங்களூரில் வந்து டொமேட்டோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஸோ அதுவும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. அது நல்லா ஹீட் ஆகட்டும். பிகாஸ் அதை இப்போ தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு தவா வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நான் எவ்வளோ ஆட் பண்ணேன், ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து
எடுத்தோடனே நம்ம ஆயில் கடுகு அதெல்லாம் போட்டு பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் வந்து நான் நல்லா வதக்க போகிறேன். பிகாஸ் அது கோவக்காய் சமைச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், பட் அதோட தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுறம்போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது வந்து நல்லா குக் ஆகாது. நீங்கள் கடித்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹார்டான அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. கோவக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு எது கரெக்டாக இருக்குன்னா நல்லா வந்து அது குக் ஆகிருக்கணும், சென்டர்லேயும் சைடு அந்த தோலும் சரி. ஸோ அது நல்லா சாஃப்டாக குக்காக இருந்துச்சதுனாலே ஓகே, அது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் இதில் வந்து ஃபுல் வதங்கிடுச்சுன்னா அது ஆல்ரெடி குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த வதக்கும் போது நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சால்ட் அண்ட் க்ரீன் சில்லி பவுடர். ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் நம்ம வதக்கும் போதே வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த காயில் வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து குக் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியோடையோ சாதத்தோடையோ சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் வந்து சால்ட் அண்ட் சில்லி ஆட் பண்ணாதீங்க. அது வந்து ஒன்ஸ் அது வந்து குக்காக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த குக்காக ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து இந்த கோவக்காய் வந்து குக் ஆகிறதுக்கு அந்த குக்காகி வரது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு வந்து அது உள்ளே வந்து குக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது உள்ளே குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதோட தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் உப்பு வந்து அதிகமாக ஆட் பண்ண கிடையாது. அதுக்கு அந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து உப்போ காரமோ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த காயை ஆட் பண்ணாலும் அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ எப்போவுமே பொரியலோ ஏதோ செய்யும் நம்ம காய்கறி ஆட் பண்ணுறோன்னாலே அதுக்கேற்ற மாதிரி அளவாக தான் சேர்த்துக்கணும். நான் நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு அடி பிடிக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக எடுத்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ பார்த்து அதை சிம்மில் வச்சு இல்லை ஹையில் வச்சு நீங்கள் சமைச்சு எடுங்க. இப்போ சில்லி பவுடரும் நான் கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டு குழம்பு தூள் ஆட் பண்ணல, சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் செப்பரேட்டாக நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தண்ணி எதுவுமே நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ண கிடையாது வதக்கும் போது. ஸோ நீங்களும் வந்து அதை ஆட் பண்ணாதீங்க. அது நல்லா குக் ஆகி அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நம்ம எடுக்கும்போதே அது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ வேறு பேனை எடுத்துக்கலாம். இப்போ சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆயில் வந்து அதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நமக்கு காயோட ஃப்ளேவர் வேணும்னா இந்த ஆயில் நான் இவ்வளோ இது எடுத்திருக்கேன்னா இப்போ வந்து நம்ம ஆனியன் எடுத்திருக்கோம் அண்ட் ஆல்சோ டொமேட்டோ, ஸோ அண்ட் ஆல்சோ மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் வெரி வெரி டேஸ்டியான கோவக்காய் பொரியல் நம்ம வந்து செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம ரைஸோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது லெமன் ரைஸ் ஆர் புளியோகரை அந்த மாதிரி வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட. இப்போது லைட்டாக வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி நான் எப்பவுமே கோவக்கா சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு பாருங்கள். அது ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ரியலாக டேஸ்ட் கொடுக்குதுன்னு. உங்களுக்கு வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் தக்காளி வந்து மசிச்சு விடல. அதை அது கட் பண்ண சைஸ்லேயே அது அப்படியே வதங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், கொரியண்டர் பவுடர் அண்ட் வீட்டு மிளகாத்தூள். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஆல்ரெடி நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஒன்ஸ் அது குக்கர் ஸ்டார்ட் ஆகிடுச்சானா நம்ம வந்து கோவக்கா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம காய்க்கு ஆட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் அதிகமாக உப்பு போனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு எவ்வளோ தேவையோ இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போட்டாலே போதும். அதோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நமக்கு. இப்போது இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஏன் அப்படி காமிச்சேன்னா, நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சின்னு தெரியாது இல்லையா? ஓவராகவும் வதங்கக்கூடாது. அதுக்காக வதங்காமல் ஜஸ்ட் நம்ம வதக்கணும் அப்படின்றதுக்காகவும் வதங்கக்கூடாது. ஃபுல்லாகவே ஓவராலாக நல்லா குக் ஆகிருக்கணும். ஒரு 45%, 50க்கு 45% குக் ஆகிருக்கணும் அதுலேயே. அது நம்ம வந்து தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஆல்சோ அதோட தோல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ அந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மசாலா ப்ளஸ் இதுவும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மசாலா ப்ளஸ் இதுவும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இப்போது அதுதான் இப்போ நமக்கு டாஸ்க். ஒவ்வொரு இதையும் வதக்கும்போது நமக்கு வந்து பார்த்து நம்ம வதக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குக் ஆகும். நம்ம அவ்வளோ நேரம் வதக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோவக்கோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இப்போ அதுவும் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அது வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்போது அது ஸ்டாப் ஆகிருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் எண்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தூக்கி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடலை இருக்குது இல்லைங்களா, கிரவுண்ட்நட், அது வந்து நான் வறுத்து அரிச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கிறது. வந்து இது வந்து நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே கோவக்கா செஞ்சேன்னா நான் இதை வச்சு தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை அது எனக்கு ஓகேவாக இருக்காது அப்படின்றபோது நீங்கள் வந்து தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன். பட் அவ்வளோ தண்ணி ஆட் பண்ண மாதிரியே தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் குக் பண்ண போகிற அந்த கோவக்கா வந்து நல்லா குக் ஆனாலே போதும். உங்களுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக கொடுக்கும் அது. தேங்க்யூ.